நான் சொல்லுவேன், என்ன மறங்க ஆண்டு மறந்துருந்தா நம்ம ஒண்ணு இல்லாம போயிருப்போம். சாத்தா நம்ம ஒண்ணு இல்லாம கேட்பான். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நல்ல சத்தமா சொல்லுங்க, ஹalleluya. நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya, உன்னோடு கூட இருக்கிறதே. ஹalleluya. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். சபைக்கு வந்து சபையில போதனை செய்யும் போது பாஸ்டர் பேசுறாரு நினைக்க வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு. அவர் சொல்றாரு, நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை, நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். தேவனை விசுவாசிக்கணும். நீங்க யாரும் துக்கப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. ஹalleluya. சோ ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாரு. அதனால தேவர்களே, உங்களுக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை ஆண்டவருக்கு அறிவிக்கப்படி உங்களுக்கு செய்து மன்னிக்கப்படி நீங்க ஆண்டவருக்கு வச்சோம் நடக்கும். என் குடும்பத்தில் இருக்கிற போராட்டம் மாறும், பிரச்சனைகள் மாறும், கஷ்டங்கள் மாறும், தொல்லைகள் வரும், பிரச்சனை வரும். ஆனா அதெல்லாம் மாற்றி என்னை இன்பமாக மாற்றுகிற தேவனீர். ஹalleluya. கடைசில பூரண சமாதானத்துடன் என்னை காத்துக்கொள்வீர். ஹalleluya. நான் காத்துக்கொள்ளப்படுவே. பூரண சமாதானம் எனக்குள்ளே இருக்கும். ஹalleluya. இந்த கொடிய நாட்களில், பிரச்சனை நிறைந்த நாட்களில், சூழ்நிலைகளா எதிராயிருக்கிற நாட்களில் கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பெரிய காரியங்கள் செய்கிற தேவனோடு இருக்கிற பிரச்சனையை பார்க்காத. ஆண்டவருடைய பார்வை, ஆண்டு மேல இருக்கிற பார்வையை விட்டுட்டு உலகத்தை பார்க்காத, பிரச்சனையை பார்க்காதீங்க. கர்த்தரை பாருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு நன்மையானதை செய்வார். ஹalleluya. நன்மையான காரியங்களை உன் வாழ்க்கையில செய்து முடிக்க வல்லவராக இருக்கிற ஆண்டவராகிய கர்த்தர் செய்து முடிப்பார். ஹalleluya. முடியாது, என்னால முடியாது என்ற நிலைமை உங்களுக்கு வரலாம். விசுவாசம் குறைந்து போகலாம். சொல்லுகிற கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹalleluya. சொல்லுங்க, எல்லாம் மாறும். சொல்லுங்க, வைத்தல் சொல்லுங்க, எல்லாம் எனக்கு மாறும். எல்லா பிரச்சனைகளும் நன்மையா மாறும். இந்த சபை ஆரம்பித்த நாளில் கர்த்தருடைய கரம் என்மேல் இன்னும் அதிகமாக இருக்கும். சொல்லுங்க, கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தரை கொள்வார், என் குடும்பத்தை கொள்வார், என் தேவைகள் சந்திக்கப்படும், என் குறைகள் மாற்றப்படும், சமாதானம், சந்தோஷம், செழிப்பு, சுகம், ஆரோக்கியம் வீட்டில் வந்து சேரும். ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோ இந்த நம்பிக்கையோட இந்த வார்த்தை வச்சுங்க. நீங்க சொல்லுங்க, என்ன நோக்கி உங்களை நோக்கி கூப்பிடுங்க. என் அறியாதது எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வீங்க. எவ்வளவு பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றுவேன். நான் பிரச்சனையில மூழ்கி போவதில்லை. உன் தேவன், உன் ஆண்டவராகிய கர்த்தர் எல்லாம் மாற்றும். உலகத்தில் நமக்கு என்ன தேவை அதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். மனதில் பண்ணி கேட்போம். இதயத்தில்
எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், அவைகளை நீர் எனக்கு செய்வீர். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? சமாதானம், சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, செழிப்பு, ஆரோக்கியம். ஹல்லேலூயா. அப்புறம் தேவைக்கேற்ற காரியங்கள் சந்திக்கப்படக்கூடிய உன்னுடைய செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கி. ஹல்லேலூயா. சாத்தான் என்ன பிளான் வச்சிருந்த பிளான் வேலை செய்யும். கட்ட பிளான்ல உடைச்சு பூர்ண கிருபையினால நிரக்கத்தினால அவருடைய கரம் எங்களோடு கூட இருக்கும். அவருடைய கரம் எங்களோடு கூட இருக்கும். எங்களுக்காக செய்ய நினைத்த காரியங்கள் அது ஒன்று தடைப்பட்டு போகாது. பிரச்சனை நாங்க பார்க்க கூடாது ஆண்டவரே, உங்களை நோக்கி பார்க்கணும், உங்க கண்களே ருச்சி பார்க்கணும். அநேக நேரங்களில் நாங்க பிரச்சனையை பார்த்துட்டோம், சோர்ந்து போயிட்டோம். இன்னைக்கு உங்களை நோக்கி பார்க்கிறோம், உங்க கிருபைகள் காய்கிறோம். நாங்க நன்றாக இருக்கும்படி செய்யுங்க, நீங்க எங்களோட கூட இருங்க. ஹல்லேலூயா. பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் உன்னை காக்க வல்லோ. பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் உன்னை காக்க வல்லோ. நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம்.